இருக்கிறதுனால அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பாஸ் இருக்கும். அந்த பாஸ் விட்டுட்டு அடுத்து என்ன நடக்கும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இது என்ன புதுசா இருக்கு? 2 அதுக்கு மீதி எல்லாமே விஷுவல் ஷார்ட் பண்ண ஷோ அவ்வளோதான். டைலாக் வந்து மேக்ஸிமம் ஒரு காமன் சென்ஸ், ஒரு மேனஸ். சாரி, முக்கியமான சார், இதோட தப்புன்னு கிடையாது. அடுத்த லெவலுக்கு கேமராமேன் வந்து யோசிக்கலாம், இல்ல நாமளே கேமரா ஆங்கிள் ஆர்டிஸ்ட் மூவ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா நீ ஷார்ட் பிடிக்க முடியாது. ஒரு இடத்துல வந்து செட்டில் ஆகிட்டாங்க, உட்காந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு அதுக்கு மேலே ஒர்க் பண்ணுறது. ஒரே ஒருத்தர் டைலாக் பேசுகிறாங்கிறது தான் ஒரு க்ளோஸ்அப் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு ஒயிட்லேயே 2 டைலாக் பேசலாம். ஒரு முக்கியமாக ஒன்று பேசுகிறாங்க, நம்ம சொல்லுவோம் எக்ஸ்பிரஷன் வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வேணும் அப்படின்னா அங்கே க்ளோஸ் வைக்க. டைலாக் பேசும்போது 2 பேரும் எங்கே இருந்தால் நல்லாயிருக்கும், எங்கே ஒரு ஆள் பேசினா நல்லாயிருக்கும், எங்கே க்ளோஸ்அப் தான் நல்லாயிருக்கும், எங்கே க்ளோஸ்அப் இல்லையே தான் நல்லாயிருக்கும். இவ்வளோதான் விஷயம். ஸோ அந்த மாதிரி அதை மனசில் வச்சுக்கிட்டு மேக்ஸிமம் கட்டை மினிமைஸ் பண்ணுங்கள். அதிக கட்டு தேவையில்லை. 20 ஷாட் 30 ஷாட்டு போகாமல் 10 ஷாட்டு சொல்ல முடியும், 15 ஷாட்டு சொல்ல முடியும். கேமரா இங்கே இருக்கு, டோரை திறக்கிறான். டோரை திறந்து டக்குனு உள்ள வச்சா மூடிடுறா. அவங்களும் வழி பார்த்துட்டு போயிடலாம். அதே மாதிரி அவ்வளோ க்ளோஸ் கேமரா வந்து யோசனை இருக்கு. கேமரா அங்கே இருக்கு. நான் ஓபன் பண்ணி க்ளோஸ் காமிச்சு நீங்க வந்து கேமரா கரெக்ட். அடுத்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இதே பண்ணியாச்சுன்னா இப்போ அடுத்து நம்ம ஸ்டோரி கொடுக்க போயிடலாம். அதான் நம்ம நல்ல ஆர்டிஸ்ட். சேர்த்திங்கன்னா அடுத்து நான் கூப்பிட்ற மாதிரி சார் சேர்க்கணும். நான் போகிறாங்கிறத அப்லோட் தான் முடியுது. ரியல் மீரோட அந்த மிட் பாயிண்ட்ல இருந்து நடக்கிறது தான் கொஞ்சம் ஏதோ மாற்றலாமல்ல. மெயினாக அந்த அவங்க வழி பார்த்துட்டு போயிடலாம். நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்கிறாங்க. அது ஏற்கனவே உங்களுக்கு முடிவு தெரியும். இதில் வந்து பொய், இதை நம்ம ஒரு இது அப்படிங்கிற மாதிரி தெரியும் போது அவ்வளோ ரியாக்ஷன் தேவையில்லைன்னு தான் நான் கலர் பண்ணுற பேர் உனக்கு பொண்ணாதே ஜான். அப்பா மாதிரி நீயும் டிஸ்கிரிமினேஷன் பேசுகிற. தினமும் ஏதாவது புதுசு, தினமும் ஏதாவது புக்கை படிச்சுட்டு வித்தியாசமாக யோசிக்கிறேன். வித்தியாசமாக யோசிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. பொண்ணுங்க செல்ஃபிஷாக இருப்பான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்போதான் நேரில் பார்க்குறேன். இப்படி பொதுவாக பேசாத ஜான். பொண்ணுங்களே இப்படிதான் அப்படின்னு அவர் பேசுறாரு இல்லையா? அப்போ பொண்ணுங்களை பொதுவாக நீங்க பேசாதீங்க அப்படின்றத கேரி பண்ணணும். நீங்க அதை பொதுவாக பேசாத அப்படின்னு போறது வந்து அது எனக்கு கம்மியாக நம்ம எடுக்கும்போது என்ன மாற்றிக்கலாம். தனித்தனியாக தான் எடுக்க போகிறோம். சரி, எடுக்கும்போது அது என்ன அப்படின்னு ஒரு டைரக்டர் Start, camera, Rolling. action. cut.
இடத்துல எமோஷன் எப்படி கேரி ஆகுது, தேவையான இடத்துல பாஸ் ஆகுதா, சைலன்ஸோட கன்வே ஆகுதான்ற மட்டும் இப்போ நம்ம பண்ணி பார்க்க எடிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ என்ன சொல்றதுன்னா, கட்டு வந்து வேகமாக சொல்லாதீங்க, அந்த எமோஷனை ஹோல்ட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அந்த எமோஷனை ஹோல்ட் ஆச்சுன்னா ஆர்டிஸ்ட்டுக்கு அவங்களுக்கு எந்த எமோஷனை நம்ம ஹோல்ட் பண்ணிருக்கோங்கிறது மைண்ட் தெரியும். கட்டுனா ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க, அப்புறம் அதுக்குள்ள வரமாட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது நீங்கள் அந்த ஹோல்ட் பண்ணிங்கன்னா 5 செகண்ட் 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா அது அந்த மூடில் ஹோல்ட் ஆகும்போது அவங்க ஆக்ஷனில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட அந்த ஷார்ட் எடுத்து இந்த இடத்துல ஒரு ஒய்வு தேவையில்லை, இந்த இடத்துல சஜஸ்டிவாக ஒரு ஆளை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. வேற ஒரு சீன் எழுதும்போது இருக்கும், அந்த சீனில் தப்பு பண்ணுவோம், அது அடுத்த சீனில் இருக்கும். இன்கேஸ் மூடில் ஒரு ஹார்மோனி வரலை, ஒரு தொடர்ச்சி வரலைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதை மியூசிக் சரி பண்ணும். அந்த மியூசிக்கும் ஸ்பேஸ் கொடுக்குங்களா சார்? இல்லை நீங்கள் அதை கட்டு பண்ணுறீங்க, லேட்டு நீங்கள் 5 செகண்ட் 10 செகண்ட் கொடுங்கன்னா இப்போ வந்து என்ன எங்கள் அப்பாவை இப்படி தான் திட்டுவியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னா ஒரு சின்ன மியூசிக் ப்ளே பண்ணணும். மியூசிக் டேரக்டர் அவருக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும்ல. கட்டு நீங்கள் கட் பண்ணிட்டீங்க, அடுத்ததுக்கு போயிட்டீங்கன்னா அவர் வாசிக்கிறது கிடையாது. ஸோ அப்போ நீங்கள் வாசிக்கிறதுக்கு அந்த இதெல்லாம் நம்ம யோசிச்சுட்டு தான் நம்ம இருக்கணும். ரீஃபண்டை நம்ம பார்க்கும்போது அந்த சட்டை ஓடிக்கிட்டே இருக்கும். வெயிட் பண்ண வச்சுக்கலாம். வெயிட் பண்ணுறது என்ன புதுசாக எனக்கு? சரி, நம்ம கல்யாணத்தை பற்றி உங்கள் அப்பா என்ன சொல்கிறாரு? 2 வருஷமாக என்ன சொல்கிறாரு? அதே தான். என் பேர் ஜான்ன்றதான் உங்கள் அப்பாவுக்கு பிரச்சனை. இதுவே கந்தனோ கருப்பனோ இருந்தால் இவ்வளோ பிரச்சனை தேவைப்படாதுல்ல? கருப்பன்ற பேர் உனக்கு புரிந்ததே ஜான். நீயும் உங்கள் அப்பா மாதிரியே டிஸ்கிரிமினேஷனாக பேச ஆரம்பிச்சிட்டியா? தினமும் ஏதாவது புதுசாக புக்கை படிச்சுட்டு இப்படி தான் வித்தியாசமாக தோணும். வித்தியாசமாக இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே? தப்பில்லை தான், பட் இவ்வளோ நாள் வித்தியாசமாக இருந்தாலும் போதும் ஜான். கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிக்கலாமே. புரியல. அவங்கவுங்க வழியை பார்த்துட்டு போகலன்னா நல்ல யோசிச்சு முடிவு பண்ணியிருக்கேன் ஜான். உங்கள் அப்பா புத்தி தான் வணக்கம். எங்கள் அப்பா பற்றி தேவையில்லாமல் பேசாத ஜான். இந்த பொண்ணுங்கெல்லாம் செல்ஃபிஷ்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இப்போ தான் நேரில் பார்க்குறேன். இப்படி பொண்ணுங்களை பற்றி பொதுவாக பேசாத ஜான். ஷூட் பண்ணுங்க. அந்த ஒரு சீனே உதாரணம் தான். நீங்கள் வந்து அது இன்னைக்கு எடுத்த சீனே வந்து அது எழுதுனதாகட்டும், அது எடுத்ததாகட்டும், ஷார்ட் பிக்சராகட்டும், அது வந்து எந்த ஃப்ளாவும் இல்லை. நான் சொல்கிற டக்குன்னு ஒரு ஜம்ப் வரும், நான் சொல்கிற பெரிய ரேட் படம் நாங்கள் ஒப்படைக்கிறோம். அதுவே எடுத்தது பிறகு பேட்ச் இருக்கும், ஒரு ஷார்ட்டுக்கு எடுத்துக்கிறோம். 10ஆம் ஷார்ட் போட்டதில் க்ளோஸ்
அப்போதான் ஒரு சில பேர் படம் முழு படம் எடுக்கிறாங்க, படமே சரியா இருக்காது. இப்போ ஒரு சீன் போதும் நீங்கள் படம் எப்படி எடுப்பீங்கிறதுக்காக நான் படித்தது தெரிஞ்சுக்கிறதுனால